தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸ் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே, வணக்கம். சார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிச்ச அன்னைக்கு பரபரப்பாக இருந்தது. இப்போ அப்படியே அமைதியாக இருக்குது. எதிர்க்கட்சிகள் ஒன்றா இருக்காங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. அண்ணாமலை போட்டியிட போகிறாருன்னு செய்திகள்லாம் வந்துச்சு. அப்புறம் சத்தம் இல்லாமல் இருக்குது. அதிமுக ஆளையே காணோம். எடப்பாடி அவர்கள் நெருங்கிய உறவினர் வீட்டில் ரைடு வந்ததுக்கப்புறம் சத்தத்தையே காணோம். அசம்பிளிக்கும் அவர் வரல. இதை எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடிக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அவர் வரல. காரணம் வந்து காய்ச்சல். ஆமா, இருக்கலாம். அதான் சொல்றேனே, பெரிய குழப்பத்துல இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா உடம்பு மனசு எல்லாமே சரியில்லாம போயிடும். அந்த மாதிரி எடப்பாடிக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு செட்பேக்கா இருக்குல்ல. 2025 அவருக்கு ஒன்றும் ஆரம்பம் வந்து ஒன்றும் சரியா இருக்கிற மாதிரி தெரியல. காரணம் ஏற்கனவே சின்ன பிரச்சனை, சின்னம் கிடைக்குமா, திருப்பி தொடருமா அப்படிங்கிறது, ஃப்ரீஸ் ஆயிருமா அப்படின்னு, அதாவது ஒருவேளை முடக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில இந்த தேர்தல்ல அதிமுக நிக்கணுமா வேண்டாமான்னு ஒரு முடிவெடுக்க தான் 11ஆம் தேதி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து வச்சிருக்கிறாங்க. பட் இதுல என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு பெரும்பான்மையான எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, புறக்கணிப்புக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நேத்தே ஜெயக்குமார் சொல்லிட்டாரு, ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சியினுடைய பணபலம், என்ன அதிகார பலத்துக்கெல்லாம் வந்து மீறி யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை இப்பயே சொல்லிட்டார் அவர். அதனால ஆனாலும் எங்களுடைய தலைமை தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சந்திரா அவரு. அதனால அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கேள்விக்குறிதான் இந்த தேர்தலில் போட்டியிடுவாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா கடந்த முறையே ஒரு பெரிய குழப்பம் ஆரம்பிச்சது. அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் பாத்தீங்கன்னா, நீங்க ஓபிஎஸ் டக்குன்னு அவர் ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த விஷயத்துல அண்ணாமலை போய் டக்குன்னு ஒரு சமாதானப்படுத்தினதுனாலதான் அவர் வந்து அந்த கேண்டிடேட் அவர் வாபஸ் வாங்கினார். நீங்க அவரு ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அது வேற விஷயம். ஒரு வேணும்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுனாலதான் அந்த இன்டென்ஷன்ல தான் அன்னைக்கு அவர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாரு. யாரு? ஓபிஎஸ். ஆனா கடைசியில பட் இந்த முறை அப்படி இல்லை. எல்லாமே தெரிஞ்சே இருக்கிறாங்க. டேரிங்காம பிஜேபி தனியா இருக்குது, ஓபிஎஸ் தனியா இருக்கிறாரு, டிடிவி தனியா இருக்கிறாரு. அது இல்லாம இப்ப அதிமுகவுடைய நிலை வந்து கடந்த தேர்தலில் விக்கிரவாண்டியில புறக்கணிப்பு. ஏற்கனவே நீங்க எடப்பாடிக்கு வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் கடுமையான தோல்விதான் வரிசையா. இன்னும் கூட சில பேர் கிண்டலா சொல்றாங்க, 10 தோல்வி பழனிசாமின்னு ஒரு கேள்வி, அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஒருவேளை 11 தோல்வி பழனிசாமின்னு ஆயிடுச்சுன்னா சிக்கல், அந்த ஒரு பயம் அவருக்கு மனசுக்குள்ள இருக்கும். என்ன அதனால நீங்க ஏன்னா பெரிய செல்வாக்கான கொங்கு மண்டலத்திலையும், அதாவது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு ஏடிஎம்கே நம்பிட்டே இருக்கிற ஒரு இடத்துல அடுத்தடுத்து தோல்விகள் சரியா இருக்காது. இந்த தோல்வினால 2026ல ஒரு கட்டமைப்பு ஒரு ஒரு சலசலப்பு வரும். அதனால அதிமுக பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையை பாத்தீங்கன்னா 95% மேல புறக்கணிப்புக்கான காரணங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக புறக்கணிப்புன்னு சொல்ல போறோம் நம்ம அப்படிங்கறத அவங்களுடைய ஒரு நிலையா இருக்குது. அங்க அதுதான் நிலைமை. பட் இப்ப நம்ம ஒரு விஷயத்த நம்ம இதுல பேசணும். திமுக கூட்டணி ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்கள போட்டியிட போது அவங்கதான் ஜெயிக்க போறாங்க. யார் போட்டியிடுவாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. காங்கிரஸ் சீட் அது. அப்கோர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே ஈவேரா, அதாவது இளங்கோவனோட பையன், அவர் தான் ஜெயிச்சாரு ஃபர்ஸ்ட் 2019. என்ன அதுல அதுக்கப்புறம் அவர் இறந்ததுனால சாரி 21ல அவர் ஜெயிச்சாங்க. காங்கிரஸுக்கு தான் கொடுத்தாங்க அந்த சீட்டு, ஜெயிச்சாரு. அவர் இறந்ததுனால அன்எக்ஸ்பெக்டடா அப்பா நின்னாரு, அவரும் இறந்துட்டாரு. இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்ங்கிறதுனால இந்த முறை காங்கிரஸுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும் திமுகவுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா கொங்கு மண்டலம் வந்து எப்பயுமே நம்மளுக்கு சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சோ இந்த முறை நம்ம நின்னா நம்மளுக்கு 2026க்கு நம்மளுக்கு இது ஒரு பெரிய ஒரு அடித்தளமா இருக்கும். இல்ல அப்படின்னு வேணா இந்த ட்ரிப் அதிமுகவோ பிஜேபி யார் நின்னாலும் டெபாசிட் இல்லாம பண்ணி
திமுக ம். ஜெயிச்சுச்சுன்னா ஒரு நல்லா இருக்கும், ஒரு உற்சாகமா இருக்கும் தொண்டர்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல வந்து முத்துசாமி அவரும், செந்தில் பாலாஜி தரப்புலயும் அதான் நினைக்கிறாங்க அவங்க. ஏன் நம்மளுக்கு ஒரு ம். வாய்ப்பு இருக்கக்கூடாதா? ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. பட் ம். தலைவரை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறாரு? ம் முதல்வர பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இல்ல இந்த இடத்துல நம்ம சின்ன சர்க்கிள் இருந்தா கூட 2026ல பார்த்தீங்கல்ல, திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறதுனால வேணும்னே நம்மளெல்லாம் போட்டு பாக்குது. வேண்டாம் அந்த ம். ரிஸ்க் எடுக்க வேணாம் நம்ம. கூட்டணி தர்மத்துல திமுக தெளிவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். ஸோ அதனால இந்த ம். இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது முதல்வருடைய பார்வையா இருக்கு. ஆனா இவரு இருக்கார்ல துணை முதல்வர் உதயநிதி வந்து, இல்ல ம். இல்ல நம்ம கேட்டு பார்க்கலாமே அப்படிங்கிறது அவருடைய எண்ணமா இருக்கு. இதுதான் அவங்களுடைய சூழ்நிலையா போயிட்டு இருக்குது சந்திரு. கண்டிப்பா. இப்போ திமுக அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் வந்து நிச்சயமாக ஆசைப்படுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியோ, தொண்டர்களோ அவர்களுடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு உழைப்பாங்க, உழைக்க மாட்றாங்கன்ற விமர்சனம் ரொம்ப நாளா இருக்கு. திமுக நம்ம தான் வந்து அவங்களுக்காக உழைக்க வேண்டியது இருக்கு. அவங்க கண்டுக்க கூட மாட்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு கரூர்ல கூட ஜோதிமணி அவர்கள் வந்து அந்த ஊர் பக்கமே வர்றதில்ல. செந்தில் பாலாஜி அவர்களுடைய செல்வாக்குல தான் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள், அப்புறம் உட்கட்சி சண்டைகள்லாம் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரியான சண்டை அதிமுகல வராதா? அதிமுக தொண்டர்களும், அவர்களும் உழைச்சிருப்பாங்க. பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டே வந்தாருன்னா, கட்சிக்குள்ள அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இது ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து விட்டு போகாதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல தேர்தல் அரசியல்ல பார்த்தீங்கன்னா, வெற்றி தோல்வி சகஜம் தான் இல்லன்னு சொல்ல முடியாது. பட் அதே சமயம் தோல்வி மட்டுமேங்கிறது சரியா இருக்காதுல்ல. வரிசையா ம். தோல்வி, 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்ற அளவுக்கா தோக்குறது? அது சரியா ம். இருக்காதுல்ல. அப்படியே ம். போயிட்டு ம். இருந்தா ம். 2026ங்கிறது ஒரு முக்கியமான காலகட்டம் அதிமுகவ பொறுத்தவரைக்கும். ஏன்னா அடுத்தடுத்த ம். தோல்விகள்ல அவங்க வந்து மீண்டு வெளிய வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. முதலா ம். ஒரு ஸ்ட்ராங் கூட்டணிய ஏற்படுத்தினே ஆகணும் கட்டாயம் அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது ம். வெற்றிங்கிறது ஏற்கனவே 65ல ஜெயிச்சு 65 சட்டமன்றத்துல ஜெயிச்சாங்க. அட்லீஸ்ட் நீங்க ஆளுங்கட்சி ஆகலன்னா கூட ஒரு 80 வரணும். ஒரு 75ஆவது ஜெயிக்கணும். அதுதான் ம். ஒற்றை தலைமைங்கிறதான பழனிசாமிக்கான ஒரு செல்வாக்கா காட்ட முடியும். சோ இந்த ஒரு ம். கடுமையான நெருக்கடியில இருக்கு அதிமுக. சோ அந்த ம். நிலையில இப்போ தோல்வி அப்படிங்கிறது சரியா இருக்காது. ம். ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் இருக்கும். இடைத்தேர்தல்கள் நம்ம நெறைய பல தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இந்த மாரி முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதனால ம். இதுல வேற வேற ஆப்ஷனே கிடையாது எடப்பாடிக்கும், அதிமுகவுக்கும். தேர்தல் புறக்கணிப்புக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது புரியுது. ம். அதாவது தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு சோர்வோட அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க. பட் வேற வழி கிடையாது. தொடர்ந்து அடுத்த 2026க்குள்ளாரயே நம்ம பாருங்க, டெபாசிட் கூட வாங்கல. ம். ஈரோடு கிழக்கு தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, கடந்த முறை அவர் பேர் என்ன? ஈவேரா ஜெயிச்ச தேர்தல்ல 2021ல பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்குகளுக்கு அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் அதிகமா வாங்குறாரு யாரு? ஈவி.கே. இளங்கோவன். இவிகேஸ். அ ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு பாராளுமன்ற தேர்தல். நீங்க ம். தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, அதுலயும் பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தொகுதி வாரியா பார்க்கிறப்போ, அதுலயும் கிட்டத்தட்ட அதிக வாக்குகளா வாங்குது திமுக. ம். நீங்க பாராளுமன்ற தேர்தல்ல. சோ இப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த கிராஃப் மேல ஏறிட்டே போகுது. சோ இந்த ம். முறை பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மிகப்பெரிய பெரிய பெரும்பாலான வாக்குகள் கண்டிப்பா திமுக கூட்டணிக்கு தான் பெரிய லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசத்துல திமுக ஜெயிக்கும். சோ அது ம். வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆயிடும்ல. அடுத்தடுத்த தேர்தல்கள்ல அப்படியே வாக்குகள் அப்படியே கன்சிக்யூட்டிவா சரிவா பார்க்கிறப்போ, நீங்க இன்னும் ஒரு தோல்விங்கிறது ரொம்ப ஒரு மனரீதியா பாதிக்கப்பட்டுருவாங்க அதிமுக தொண்டர்கள். அப்படிங்கிறது தான் ம். தலைவர்களுடைய பயம். சோ அதனால அவங்க ம். என்ன நினைக்கிறாங்கன்னா, வேண்டாம். இடைத்தேர்தல பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நம்ம விட்டு குடுத்துருவோம். வேண்டாம். புறக்கணிப்புங்கிறது தான் இன்னைக்கு அதிமுகவுடைய தலைமையினுடைய நிலைமையா இருக்கு. பட் அதே சமயத்துல இப்ப காங்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறி தான். ம். ஈரோடு கிழக்குங்கிறது ஏற்கனவே ஈவி.கே. இளங்கோவன் ஃபேமிலில குடுத்துட்டாங்க. 2 பேரு அவங்க நின்னு போட்டியிட்டு ஜெயிச்சுட்டாங்க.
3வதா அவர் பையன் சஞ்சய்க்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அவர் இல்லன்னா யார்? ம், ம், அப்படி ஒரு ம். சோர்வு இருக்குல்ல. ஏன்னா ஒரு ம். இப்ப சட்டமன்ற தேர்தல் ஏன் பாராளுமன்ற தேர்தல்ல உண்டு பார்த்தீங்கன்னா, வாரிசா நெறைய குடுப்பாங்க. அப்பா ம். அப்பா இறந்துட்டாருன்னா பையனுக்கு இந்த மாரிலாம் நடந்திருக்கு. அகில இந்தியா லெவல்ல நடந்திருக்கு. தேசிய கட்சிகள்ல நடந்திருக்கும். இந்த ம். சட்டமன்றத்துல வரும். அதே 3வதா ஒருத்தருக்கு குடுப்பாங்களா? குடுக்கணுமா? அப்படின்னு காங்கிரஸ்லயே ஒரு தரப்புல ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா அவர் காங்கிரஸ்ல இருக்கிற யாருக்குமே வாய்ப்பு இல்லையா? அப்படின்னு. அப்ப இன்னொருத்தருக்கு ஒரு தலைவர் இருக்காரு இப்போ. நம்ம ம். தங்கபாலுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நீங்க ஓகே. பார்த்தீங்கன்னா, சந்திரகுமார் இவரு நம்ம திருநாவுக்கரசரு, ம். திருநாவுக்கரசர் பையன குடுத்துட்டாங்க. நீங்க சிதம்பரம் பையன குடுத்துட்டாங்க. ம். நீங்க வசந்தகுமார் பையன் வந்துட்டாரு. நீங்க இப்படியே ம். வரிசையா இப்ப ஈவி.கே. இளங்கோ இளங்கோ பையன் வந்துட்டாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா, வாரிசுல எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க. எனக்கு என் பையனுக்கு குடுக்கல. இது ம். ஒரு வாய்ப்பு. கார்த்திக்ன்னு இருக்கார். அவரு சேலம் மாவட்டம்னு வச்சுக்கங்களேன். யாரு? ம். தங்கபாலுடைய அரசியல் வந்து சேலம் மாவட்டம் தான். பட் எங்களுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு குடுங்க இடைத்தேர்தல்ல. என் பையனுக்கு குடுங்கன்னு இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காரு தங்கபால். ம். காரணம் என்னன்னா, வேற கேண்டிடேட் பெருசா இல்ல. எனக்கு என் பையனுக்கு வாய்ப்பு குடுங்களேன்ங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு காரணமே அதுதான். காங்கிரஸோடைய நிலைமை அதுதான். நீங்க வந்து ம். பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஆயிட்டீங்கன்னா போதும். திமுக தோள்ல சுமந்து ஆட்டோமேட்டிக்கா கொண்டு ஜெயிக்க போயிடும். வச்சிரும். ம். ம். ஜெயிக்க ம். வச்சுரும். அதனால அவங்களுக்கு வந்து மத்தவங்க யாரும் அது பெருசா சிந்திக்கிறது இல்ல காங்கிரஸ். ஜெயிச்சதோட முடிஞ்சுச்சு. திருப்பி அதுக்கப்புறம் கூட்டணி எலக்ஷன் டைம்ல தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. ம். அதுதான் அது ம். அவங்களுடைய வீழ்ச்சிக்கு ஒரு சில காரணமாவும் போயிடுது. இப்ப பாமக, பாஜக, அதிமுக, அமமுக இது மாரி நெறைய கழகங்கள் இருக்கு. இதுல முக்கியமா அந்த பகுதியில கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறது பாமக. ஓரளவுக்கு பாஜகவுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவுக்கு ப்ராமினன்ட்டா எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. இப்ப பாமகவும், பாஜக இப்ப இடையில நம்ம தாவேகா வேற வந்திருக்கிறாரு. சீமான் வேற இருக்கிறாரு. இவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இவரு அங்க பாமகக்கு வாய்ப்பு இல்ல. அப்படிதான் நினைக்கிறேன் நான். பாமகக்கு வாய்ப்பு இல்ல. பட் தமிழ் மாநில காங்கிரஸ் போன முறை போட்டியிட்டுச்சு. அங்க ஆமா. நின்னது. என்ன யுவராஜ் போட்டியிட்டிருந்தாரு. பிஜேபி பிஜேபி கூட்டணில இருந்துச்சு. பட் ஆனா இந்த முறை அவங்க விருப்பப்படல. அதனால பிஜேபி நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா அவங்க ம். அதிமுக புறக்கணிப்புங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனால, கிட்டத்தட்ட ஒரு 30, 30,000 வாக்குகள் இருக்கு. கணிசமான வாக்குகள் அங்க வந்து அங்க ஈரோடு கிழக்குல அதிமுக வாக்குகள் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. ம். ரெட்டலைக்கான வாக்குகள் அது. ஸோ அந்த ம். வாக்குகள்ல ஒரு ஒரு கணிசமான அளவு நமக்கு பிஜேபி கிடைச்சிரும் அப்படின்னு நம்புறாங்க அவங்க பிஜேபிக்காரங்க. அதனால அவங்க வந்து பிஜேபி நிக்கும் கண்டிப்பா. சீமான் நிக்கிறாரு. ஒரு ஒண்ணும் ம். மாற்றம் இல்ல. சீமான் நிக்குது. இப்ப விஜய் வந்து வாய்ப்பு இல்ல. இப்பதான் ஒரு மாவட்ட செயலாளர் எலக்ஷன் சம்பந்தமா அவர் பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு அவர் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள்லாம் யார் யாரு அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. அதனால அவங்க இந்த கட்டமைப்பே ம். ஒண்ணும் முடிவு பண்ணலையே. அதனால அவரு எலக்ஷன் வந்து வாய்ப்பு இல்ல. ம். இடைத்தேர்தல்ல விஜய்க்கான வாய்ப்புகள் இல்ல. ஸோ அதனால நம்ம பார்க்க வேண்டியது காங்கிரஸ். அதாவது பார்த்தோம்னா இப்ப இருக்க நிலைமையில காங்கிரஸ், அ சீமான் கன்ஃபார்ம். அதோட மாற்றம் இல்ல. பிஜேபி கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டு தான் சொல்றாங்க. 3 மும்முனை போட்டிக்கான வாய்ப்புகள் அதிகம். ம். அதிமுக புறக்கணிக்கிறதுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க டிக்ளேர் பண்ணிருவாங்க 11ஆம் தேதி. ஓகே. மாலை அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. அதுதான் ஈரோடு கிழக்குடைய தற்போதைய அப்டேட். அப்படிதான் நம்ம சொல்லணும். கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி.